Taste the Daily. சென்னை தீநகரில் விடிய அதிமுக அரசை கண்டித்து நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளருக்கு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. கடல் அலை போல திரண்டிருந்த பொதுமக்கள் விண்ணதிர வெற்றி முழக்கமிட்ட நிலையில் பொதுச் செயலாளருக்கு செங்கோல் வழங்கப்பட்டது. சென்னை தீநகரில் அதிமுக தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தீநகர் சத்யா தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளருக்கு செங்கோல் வழங்கப்பட்டது. பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கழக பொதுச் செயலாளரை வரவேற்று பேசிய தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் வரும் தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றியை பெறும் என சூளுரைத்தார். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி இந்த இரு தெய்வங்கள் ஆசியுடன் கழகத்தின் அணிவேராய் திகழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் அவர்களின் அறிவுரையை பின்பற்றினாலே போதும். வரும் 26 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் மீண்டும் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதனை சாதனை என கூறும் ஸ்டாலின் செய்த ஒரே சாதனை உதயநிதியை துணை முதல்வராக்கியதுதான். சென்னை தீநகரில் விடிய அதிமுக அரசை கண்டித்து நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். சாதனை சாதனை என்று சொல்லுகின்ற பொழுது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக்கணும் தான் சாதனை. வேற எந்த சாதனையும் இந்த ஆட்சியில பார்க்க முடியல. இந்த ஆட்சியில ஏழைகளுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? நாட்டு மக்களுக்கு என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கின்றீர்கள்? ஒன்றுமே கிடையாது. குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே தொடர வேண்டும், அதுதானே உங்களுடைய நிலைப்பாடு. 2026 ஸ்டாலின் ஆட்சி அகற்றப்படும் என்றும் தமிழக மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. அதிமுக கூட்டணி வலிமையான வெற்றி கூட்டணி என்றும் பல கட்சிகள் கூட்டணியில் இணையும் என்றும் கழக பொதுச் செயலாளர் நம்பிக்கை. ஒட்டுமொத்த தமிழ் மக்களே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி எப்பொழுது அகற்றப்படுகின்ற நேரம் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களை சிந்திக்காமல் வீட்டு மக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு 2026 தமிழ்நாடு மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். வருமான வரி மற்றும் அமலாக்கத்துறையை கண்டு திமுகவுக்கு பயம் வந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். 4 ஆண்டு ஆட்சியில் கொள்ளையடித்ததை மறைத்ததால் திமுகவுக்கு பயம் வந்துவிட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். உங்களுக்கு பயம் வந்துவிட்டது, இடி பார்த்து பயம் வந்துவிட்டது, வருமான வரித்துறையை பார்த்து பயம் வந்துவிட்டது. சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் முகம் தொங்கி போயிருக்கிறது. யாருக்கு எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வருமோ என்று அஞ்சு நடுங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சியை சட்டமன்றத்தில் நாங்கள் பார்த்தோம். ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடி பார்த்தோ வருமான வரி பார்த்தோ பயப்படல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட அத்தனை பேருமே கடந்த 4 ஆண்டுல கொள்ளையடித்த பணத்தை, ஊழல் செய்த பணத்தை மறைத்த காரணத்தினாலே இன்றைக்கு ஈடியும் வருமான வரித்துறையும் விரட்டி உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் பயத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தேர்தலின் போது திமுக அறிவித்த வாக்குறுதிகளில் 15% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை என்றும் கடும் தாக்கு. டாஸ்மாக்ல ஊழல் நடந்ததாக இடி
டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் பிற அலுவலகத்தில் சோதனை விட்டாங்க. அதோட டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்த அந்த மதுபான ஆலைகள் சோதனை நடத்தப்பட்டது. அதில் 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக செய்தியில் வெளியிலான. அதிமுக ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடந்து வந்ததால் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். ஸ்டாலின் ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள் என சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதால் சென்னையை தேர்ந்தெடுத்து விமானத்தில் வந்து திருடிச் செல்வதாக குற்றச்சாட்டு. இன்றைக்கு தமிழகத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பார்த்தீங்கன்னா தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன, காய்கறி நிலவரம் என்னன்னு வரும். இப்ப கொலை நிலவரம் என்னன்னு தான் வந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி திரு ஸ்டாலினுடைய ஆட்சி. தினந்தோறும் பத்திரிகை ஊடகத்தையும் பிரட்டி பார்த்தா கிரைம் நேரமா இந்த ஊடகத்திலையும் பத்திரிகையில் வருது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவனை வெட்டுனா, அவனை வெட்டுனா, இங்க பாலியல் கொடுமை, இங்க திருட்டு, அங்க திருட்டு, இதுதான் தொலைக்காட்சியில் காட்டுறாங்க. இதுதான் பத்திரிகையில் வருகின்ற செய்தி. இந்த ஆட்சியில் நடக்கிற சாதனை. வேற என்னத்தை இந்த மக்கள் கண்டாங்க? எந்த பலனை பார்த்தார்கள் இந்த மக்கள்? ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் எம் முனியசாமி ஏற்பாட்டில் அமமுக ராமநாதபுரம் மாவட்ட பொருளாளர் கணேசன் அதிமுகவில் இணைந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் இணைந்த அவருக்கு வாழ்த்து. கோவையில் விபத்தில் காலை இழந்த மாற்றுத்திறனாளிக்கு செயற்கை கால் வழங்கி உதவிக்கரம். செயற்கை கால் வழங்க ஏற்பாடு செய்த அதிமுக கவுன்சிலர் உள்ளிட்டோர் மக்கள் நலப் பணிகளை தொடர்ந்து செய்திட வேண்டும் என ஊக்கப்படுத்தி முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வாழ்த்து. சென்னை எழும்பூர் பகுதியில் மருத்துவ மாணவியின் ஆபாச வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட திமுக பிரமுகர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடி அருகே மதுபோதையில் நண்பனின் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்த இருவர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதையால் தமிழகம் சீரழிந்து வருவதாகவும் கொலை போன்ற குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து பல குடும்பங்கள் சிதைந்து வருவதாகவும் மக்கள் வேதனை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மதுபோதை ஆசாமிகள் இளைஞரை அரிவாளால் வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து சந்தி சிரிப்பதாகவும் இனியும் இந்த ஆட்சி தொடரவே கூடாது எனவும் மக்கள் காட்டம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே காதல் திருமணம் செய்த இளைஞரை 13 ஆண்டுகள் காத்திருந்து ஆணவ கொலை செய்ய முயற்சி நடந்துள்ளது. 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் எதுவும் செய்ய முடியாமல் இருந்த கும்பல் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் துணிச்சலுடன் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருப்பதாக மக்கள் விமர்சனம். நாங்க ஊருக்கு வரும்போது அவங்கள்ட்ட கேட்டோம் சார், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டோம். ஊர்ல உள்ள பெரிய மனுஷர்கிட்ட கேட்டேன் சார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் என் மவ தான், என் பேர பிள்ளைகளோ தான், என் மருமையன் தான், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்க வர சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சென்னை மேற்கு மாம்பலத்தில் விற்பனை பிரதிநிதி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி வழிப்பறி செய்த மதுபோதை ஆசாமிகள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னையிலேயே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 50 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு குட்கா புழக்கத்தை தடுக்க முடியாமல் திணறுவதாக மக்கள் வேதனை. ஸ்டாலின் அரசு பட்டியலின மக்களுக்கு பணி வழங்க முனைப்பு காட்டாமல் ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் மத்திய மாநில SC ST அரசு ஊழியர்கள் மற்றும் மக்கள் கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அனைத்து துறைகளிலும் இடஒதுக்கீடு பதவி வழங்கப்படும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்வது இந்திய அரசு சாசனம் சொல்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி
அந்த அனைத்து துறைகளிலும் அனைத்து பதவி நிலைகளிலும் இடஒதுக்கீடு பதவி வழங்காதது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. கோவை மாவட்டம் ஆனைமலை திமுக பேரூராட்சி துணைத் தலைவர் மகன் காரில் கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக ஸ்டாலின் கூறி வரும் நிலையில் அவரது கட்சியைச் சார்ந்தவர்களே சாலையில் பாதுகாப்பாக நடக்க முடியாத சூழல் இருப்பதாக மக்கள் விமர்சனம். திருப்பரங்குன்றம் அருகே மதுரை மேயரை முற்றுகையிட்ட மக்கள் அம்மா உணவகம் முன்பு இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதாகவும் ஸ்டாலின் ஆட்சியில் எந்த அடிப்படை வசதியும் முறையாக செய்வதில்லை எனவும் வாக்குவாதம். கேள்வி மேல் கேள்வி கேட்ட மக்களுக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் திகைத்து போன மேயர் விட்டால் போதுமென ஓட்டம். வெளியில பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கொட்டுறாங்க, குப்பை வச்சு ட்ரம் வச்சு கொட்டுறாங்க. அது ஹோட்டலுக்காரங்க மீன் கடைக்காரங்க பூரா கழிவுகளை பூரா வந்து கொட்டிடுறாங்க. அது வந்து சுடுநாட்டம் பண்ணி அது தண்ணியா வடியுது. அதை தாண்டி மார்க்கெட்டுக்கு வந்து காய் வாங்க வரணும் வரமாட்டாங்க. நாங்களே எவ்வளவு பொதுமக்கள் வரமாட்டாங்க. மூக்கு பத்தி அப்படி ஐயோ மார்க்கெட் போன வாட வருது அப்படின்னு போயிடுறாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் வழங்கிய காப்பீடு அட்டை பயன்பாட்டில் இல்லை என கூறி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை நிர்வாகம் நோயாளி ஒருவரை அலைக்கழிப்பதாக தகவல். கடந்த 10 நாட்களாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய பாதிக்கப்பட்டவர் ஸ்டாலின் அரசின் திட்டங்கள் எல்லாம் விளம்பர திட்டமாக இருப்பதாக வேதனை. 23 இந்த காப்பீடு திட்டம் ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க. இந்த காப்பீடு திட்டம் ஒர்க் ஆகலன்னு சொன்னோன்னே நான் என்ன பண்ணேன், புதுசாக அப்ளை பண்ணேன். கலெக்டர் அப்ளை பண்ணி ரேலா ஹாஸ்பிட்டலில் மா சுப்பிரமணியம் மினிஸ்டரே கொடுத்த அந்த இந்த கார்டு இப்போ இங்கே வந்த பிறகு நான் சொல்கிறாங்க மறுபடியும் இந்த கார்டு ஒர்க் ஆகலைன்றாங்க. இப்போ இது கழுத்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்றாங்க. அங்கே எங்கேயும் அலைய விடுறாங்க. ஏற்கனவே இதை செக் பண்ணி தான் சொன்னாங்க. எத்தனை அலைய விடுவான்னு தெரியல. பதவி உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் அங்கன்வாடி பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம். வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து ஒப்பாரி வைத்தும் சமையல் செய்தும் தொடர் போராட்டம். கட்டாய கடன் வசூல் செய்தால் கடுமையான தண்டனை என ஸ்டாலின் அரசு விளம்பரம் செய்யும் நிலையில் கிருஷ்ணகிரி அருகே கந்துவட்டி கொடுமையால் இளைஞர் தற்கொலை. ஸ்டாலின் அரசு கந்துவட்டி தடை சட்டத்தை முறையாக பின்பற்றாததால் தமிழகம் முழுவதும் கந்துவட்டி கும்பல்கள் அட்டூழியம் செய்து வருவதாக மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி அருகே பெண்ணிடம் காவல் உதவி ஆய்வாளர் ஆபாசமாக வசைபாடும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் புகார் கொடுக்க வரும் பெண்களிடம் காவல்துறையினரே அத்துமீறி நடந்து கொள்வது தொடர்கதையாக உள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே 4 டன் ரேஷன் அரிசியை கடத்திய 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் தொடர்ந்து நடைபெறும் நிலையில் அதை தடுக்காத முதல்வர் மீண்டும் ஆட்சி வேண்டும் என ஆசைப்படக்கூடாது என மக்கள் ஆதங்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே வெறி நாய்கள் கடித்ததில் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியானதால் விவசாயிகள் அதிர்ச்சி. நாய் தொல்லைகளை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசு வெறுமனே முதல்வர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்தி விளம்பரம் செய்து வருவதாக மக்கள் விமர்சனம். ராணிப்பேட்டையில் தனது வீட்டின் அருகே காரை நிறுத்த ஏதுவாக தடுப்பு கற்களை வைத்து சாலையை மறித்த திமுக நகர்மன்ற தலைவரின் கணவர். திமுகவினரின் அராஜகத்தால் ஆம்புலன்ஸ்கள், பள்ளி மாணவர்கள் கடும் அவதி. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 2வது நாளாக நடைபெற்ற அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினரின் போராட்டத்தில் 2 மயக்கமடைந்ததால் பரபரப்பு. விடியா மாடல் அரசு தங்களை கடும் இன்னலுக்கு ஆளாக்குவதாக ஊழியர்கள் வேதனை. கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரியின் கரையோரங்களில் நிறைந்திருக்கும் நுரையால் மக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் ரசாயன கழிவுகள் கலக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. திருப்பூரில் சிறிது நேர மழையால் புதிதாக கட்டப்பட்ட கழிவுநீர் கால்வாய் சேதமடைந்ததால் மக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் என ஊழல் தலைவிரித்தாடுவதால் எந்த பணியும் முறையாக நடைபெறுவதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்து நிற்காது என்று கூறி பயணிகளை 1 கிலோமீட்டருக்கு நடக்க வைத்த அவலம். வீடியோ எடுத்து என்ன செய்ய போகிறீர், மேனேஜரை போய் பாருங்கள் என்று தெனாவட்டாக கூறிய ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. சார் பொன்னமரை பஸ் ஸ்டாண்ட் நிப்பாட்ட முடியாதா? ஏன் சார் இது ஸ்டாப் இல்லையா சார்? பொன்னமரை பஸ் ஸ்டாண்ட் வீடியோ எடுத்து என்ன போறியா? போய் மேனேஜர் வேலைங்க போங்க. ஏங்க நீ இங்க நிப்பாட்ட முடியாதா? முடியாது. சரி பா. எவ்வளவு பேர் இறங்குறீங்க? அப்படி என்ன உங்களுக்கு இது? ஏன் இறக்குறா என்ன உங்களுக்கு? சார் கதவை திறங்க சார். கதவை திறங்க சார். திறக்க முடியாது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் முதல் ஊழியர்கள் வரை அடாவடியில் ஈடுபடுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் அவலம். சேலத்தில் வீட்டுக்குள் மூதாட்டி உடல் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ரவுடிசம் பெருகியுள்ளதால் கொலை, மர்ம மரணங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னையில் வளர்ப்பு நாய் கடித்து 10 வயது சிறுவன் படுகாயம். முதல்வர் ஸ்டாலின் நடத்திய நாய்க்கடி சம்பவம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடத்தி 24 மணி நேரம் முடிவதற்குள் நடந்தேறிய கொடூரம். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் பக்தர்களை ரவுடியைப் போல் மிரட்டிய பூசாரி. கோயில்களில் தொடர் சர்ச்சைகள் நடக்கும் நிலையில் ஸ்டாலின் அரசு ஆன்மீக அரசு என பெருமை பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் எங்கே சென்றார் என மக்கள் கேள்வி. ஏன் பக்தர்கள் ஏன் மரியாதை இல்லாம பேசுறீங்கன்ற மணி 7 ஆச்சு, கோயில் திறக்கலன்னு கேக்குறோம். திறக்க முடியாதுன்னு சொல்ல நீங்க யாரு? திறக்க முடியாது. நான் பக்தன். நான் பக்தங்க. ஓ அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? கோவை மாநகராட்சியில் தூய்மை பணிக்கான ஒப்பந்த வாகன ஓட்டுநர்களின் வேலைநிறுத்த போராட்டம் 2வது நாளாக தொடர்வதால் தூய்மை பணிகள் பாதிப்பு. ஸ்டாலின் மாடல் மாநகராட்சி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்காததால் குப்பைகள் ஆங்காங்கே தேங்கி கிடக்கும் அவலம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் திமுக கவுன்சிலர்கள் மக்களுக்காக பணியாற்ற முடியவில்லை எனவும் அதிகார வர்க்கம் பணி செய்ய விடாமல் தடுப்பதாகவும் குற்றச்சாட்டு. திமுக பெண் கவுன்சிலரின் கணவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட அதிருப்தியான பதிவால் திமுகவினர் மத்தியில் பரபரப்பு. சென்னை மாநகராட்சியில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 505 கோடி ரூபாய் சொத்து வரி வசூலிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சியில் நல்லாட்சி என கூறி ஆட்சிக்கு வந்த பின் சென்னை மாநகராட்சியை குப்பை கூளமாக மாற்றிவிட்டு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தாமல் அனைத்து வரிகளையும் ஏற்றிவிட்டு வரி வசூலில் மட்டும் நம்பர் 1 என பெருமை பேசுவதற்கு ஸ்டாலின் அரசுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் காட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் மருதாடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு வெகு விமரிசையாக நடைபெற்ற அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி. ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். நாகை மாவட்டம் கோடியக்கரை தென்கிழக்கே ஃபைபர் படகு மீனவர்கள் 5 பேர் மீது தாக்குதல் நடத்திய கடற்கொள்ளையர்கள். ஜிபிஎஸ், பேட்டரி, செல்போன் உள்ளிட்டவற்றை கடற்கொள்ளையர்கள் பறித்துச் சென்றதாக மீனவர்கள் புகார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சூறை காற்றுடன் பெய்த மழையால் 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதம். சேதத்தை கணக்கிட்டு இழப்பீடு வழங்க ஸ்டாலின் அரசு முன்வர வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள். கேரள மாநிலம் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 4 நோயாளிகள் பலி. நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு.
வரும் 4 முதல் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மாநிலத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 5ஆம் தேதி கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சிங்கப்பூர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்கவைத்தது மக்கள் செயல் கட்சி. சிங்கப்பூர் பிரதமராக லாரன்ஸ் வோங் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார் என தகவல். யுக்ரைனின் கார்கிவ் நகர் மீது ரஷ்யா சரமாரி ட்ரோன் தாக்குதல். மொத்தமாக 47 பேர் படுகாயமடைந்ததாக யுக்ரைன் தரப்பு தகவல். ஐபிஎல் தொடரின் 52வது லீக் ஆட்டத்தில் சென்னையை வீழ்த்தி பெங்களூரு அணி த்ரில் வெற்றி. 8 வெற்றிகளை குவித்ததன் மூலம் புள்ளி பட்டியலில் முதலாம் இடத்திற்கு முன்னேறியது பெங்களூரு அணி. நடப்பு ஐபிஎல் தொடரின் 53வது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா, ராஜஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் பிற்பகல் 3:30 மணிக்கு போட்டி தொடக்கம். பஞ்சாப் மற்றும் லக்னோ அணிகள் மோதவுள்ள ஐபிஎல் தொடரின் 54வது லீக் போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடக்கம். தர்மசாலாவில் நடைபெறவுள்ள போட்டியில் வெற்றி பெறும் முனைப்பில் இரு அணிகளும் மும்முரம். மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரில் 3வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்று பெலாரஸ் வீராங்கனை சபலென்கா அசத்தல். அமெரிக்க வீராங்கனையை 6-3 மற்றும் 7-6 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார்.